Hi, hello friends. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ. ஸோ நான் ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எல்லா கலெக்ஷனையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இன்னொரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எல்லோரும் கேட்டுட்டு இருந்தது, ஸோ நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஆன்லைன் ஃபுல்லுமே ஆன்லைனில் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும், ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு அதெல்லாம் புரியல. நாங்கள் வந்து சிஓடியில் தான் வாங்கியிருக்கோம் ப்ராடக்ட் ஆன்லைனில் அப்படின்னா நாங்கள் எப்படி வந்து த்ரெஷ் பண்ணி வாங்குறது ஆன்லைனில், உங்ககிட்ட எப்படி நான் த்ரெஷ் பண்ணி வாங்குறது அப்படின்ற மாதிரி நிறையா கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் வந்துட்டு ஹோல்சேலாக கேட்கும்போது நிறைய யோசிக்கிறீங்க. அமௌண்ட் வந்துட்டு 3000 4000 அந்த மாதிரி வரும்போது ஸோ யோசிக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு த்ரெஷ் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது THIYA ட்ரெண்டி கலெக்ஷன் அப்படின்றது வந்து 3 இயர்ஸாக நாங்கள் ஆன்லைனில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நானும் ரீசெல்லிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஓன் பிராண்டாக இது வந்துட்டு நான் மேக் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா THIYA ட்ரெண்டி கலெக்ஷன் அப்படின்றது வந்துட்டு யூடியூப்பில், நீங்கள் வந்துட்டு ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், ஸோ இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் நீங்கள் பார்க்க முடியும். வித் ஃபாலோவர்ஸோட வித் சப்ஸ்கிரைபர் கூட நீங்கள் பார்க்க முடியும். அதுலேயே ரிவ்யூ செக்ஷன், கம்யூனிட்டி டேப்ஸ் அதுலலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எப்படி ஆர்டர் ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் THIYA ட்ரெண்டி கலெக்ஷனில் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அட்மின் நம்பர் இருக்கும் அதுலேயே. ஸோ என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஹாய் மெசேஜ் பண்ணுறீங்க. ஹாய் மெசேஜ் பண்ணோடனே வந்து ஆட்டோ ரிப்ளையில் வரும். ஸோ THIYA ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ்க்கு வந்துட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வெல்கம் மெசேஜில் வந்து என்னென்னா என்னோடய பேர் அப்புறம் என்னோடய லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய ப்ராடக்ட் வந்துட்டு ஹேண்ட்ஸ்டாக் தான். ஸோ நோ கலர் வேரியேஷன், டேமேஜ் அந்த மாதிரி எந்த ரீப்ளிகா ப்ராடக்ட்டு நம்மக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம். டிஸ்பேச்சிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். சேம் டே டிஸ்பேச் பண்ணிவிடுவோம். ட்ராக்கிங் டீட்டெயில்ஸும் சேம் டே இல்லைனா நெக்ஸ்ட் டே கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பெட்டர் ப்ரைஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்போம். ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே ஒரு யூடியூப் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அப்படின்னு. ஸோ இன்னொருத்தவங்க நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, அந்த யூடியூப்பில் இருந்த லிங்க் வந்து ஃபுல்லாகிடுச்சு, வாட்ஸ்அப் குரூப் லிங்க், எனக்கு வேறு குரூப் லிங்க் வேணும்னு கேட்பாங்க. ஸோ அதுக்காக நான் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் இதில் ஜாயின் இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஸோ இல்லைனா இதில் ஜாயின் ஆகிக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, அந்த கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சாரியும் ஒரு குர்த்தியும் வந்து அவைலபிள் செக் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட. இந்த சாரியும் இந்த குர்த்தியும் அவைலபிளானு. ஸோ குர்த்தி சொல்லும்போது டீட்டெயிலாக சைஸ் சொல்லிடணும் நம்மக்கிட்ட. சாரீ சொல்லும்போது அவைலபிளான்னு மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு ரெண்டுமே அவைலபிள் அப்படின்னு ரிப்ளை வந்திருக்கு. அட்ரஸ் அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அட்ரஸில் எப்படி அனுப்பணும் அப்படின்னா, கரெக்டாக நேமு, டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, லொக்கேஷன், சிட்டி, டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட், பின்கோட், ஃபோன் நம்பர், இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா கொரியர் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். இந்த ஃபார்மேட்டை நம்ம வந்துட்டு எப்போவுமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அவங்கக்கிட்ட ஜிபே அவைலபிள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களே வந்துட்டு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அக்கௌண்ட் டீட்டெயில், ஜிபே, பேடிஎம், இந்த மாதிரி எல்லா அவங்கக்கிட்ட என்னென்ன பேமெண்ட் மெத்தட் இருக்கோ அது எல்லாமே நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் வந்துட்டு. அதோட ஷிப்பிங் காஸ்ட்டும் சொல்லிவிட்டோம். தமிழ்நாடு 60 rupees, அதர் ஸ்டேட்னா 80 rupees ஷிப்பிங் காஸ்ட்டும் சொல்லி டோட்டல் அந்த குர்த்தியோட ப்ரைஸு ப்ளஸ் சாரியோட ப்ரைஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு பே அண்ட் சென்ட் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு அனுப்பிச்சிட்டோம். அதுக்கு வந்து அவங்க ஓகேன்னு சொல்லிவிட்டு திரும்பி பேமெண்ட் அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் நம்ம அனுப்பிச்சிடணும். அவங்க கூகுள் பேயில் பே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் நம்மளுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்க்யூ ஃபார் சூஸிங் அஸ், ஷாப்பிங் அஸ் அப்படின்னு ப்ராடக்ட் வந்தோடனே கண்டிப்பாக அன்பாக்சிங் வீடியோ எடுங்க. இஃப் எனி டேமேஜஸ் அப்போனா மட்டும்தான் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம். 1 or 2 days ட்ராக்கிங் வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவோன்னு. ஸோ கஸ்டமர் வந்துட்டு அன்பாக்சிங் வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க நம்மளுக்கு. அந்த வீடியோ தான் இது ஒரு சாம்பிளுக்கு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இதை மாதிரி எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. அது பர்ஃபெக்டாக வந்து அன்பாக்சிங் வீடியோனா பார்சலில் வந்து 360 degree ஃபுல்லுமே நம்ம காமிச்சிடும். ஃப்ரண்ட்டு, பேக் சைடு எல்லாமே ஆல்ரெடி ஓப்பன் ஆகலை அப்படின்றதுக்காக அந்த மாதிரி நீங்கள் காமிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ சாரீ ஃபுல்லும் டேமேஜ் இல்லை அப்படின்றதுக்காக அவங்க எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க நம்மளுக்கு. அந்த வீடியோ தான் இது.
ஸோ saree வந்து ரிசீவ் ஆகிடுச்சு, நல்லா இருக்குது அப்படின்னு, டேமேஜ் இல்லை, குவாலிட்டி நல்லாயிருக்கு, கலரும் சேமாக இருக்குது அப்படின்னு. ஸோ கீப் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எப்படி பேக் பண்ணுறோம், அது என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த sarees எல்லாமே வந்துட்டு அன்றைக்கி வந்து ஆர்டர்ஸை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோம். ஆர்டர் வைஸ் வந்துட்டு சாரியை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா சாரீ வந்து ஸ்டிக்கரிங் பண்ணுவோம். இது எல்லாமே வந்துட்டு ரீசெல்லருக்கு கிடையாது, ஓன் கஸ்டமர், அதாவது எங்களுக்கு தனியாக கஸ்டமர்ஸாக வந்து ஆர்டர் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஸ்டிக்கரிங் பண்ணுவோம், ரீசெல்லருக்கு பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஸ்டிக்கரிங் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கவர் போட்டு கரெக்டாக வந்துட்டு பேக் பண்ணி வச்சுடுவோம். ஸோ நிறைய இதில் கவர் அந்த மாதிரி இல்லாததுக்கும் கரெக்டாக பர்ஃபெக்டாக கவர் போட்டு ஃபஸ்ட்டு எல்லாமே டேமேஜ் எதுவும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கரிங் பண்ணுற ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு நடக்கும் நம்மக்கிட்ட. ஸோ அன்றைக்கி வந்து ஆர்டர் வைஸ் வந்துட்டு சாரீஸ் எல்லாமே வந்துட்டு ஆர்டர் பண்ணி அடிக்கிருக்கோம். ஸோ பேக்கிங் மெட்டீரியல் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் எப்படி பேக் பண்ணுறோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது மாதிரி தான் நாங்கள் பேக் பண்ணுவோம். ஸோ அந்த கவரில் இருக்க பேக் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரிக் மட்டும் இல்லாமல் ஸோ எக்ஸ்ட்ராவாக டேப் போட்டு அந்த மாதிரி நல்லா ரேப் பண்ணி தான் அனுப்புவோம். ஸோ பிரிஞ்சிடாமல் இருக்கும். அதே மாதிரி சாரியும் வந்து வெளில வராது. ஸோ தண்ணி அந்த மாதிரி எது பட்டாலும் நனையாவது, அதுக்காக இந்த மாதிரி தான் டபுள் சைடும் வந்துட்டு நாங்கள் பேக் பண்ணி தான் அனுப்புவோம். அதுலேயும் ஸ்டிக்கர் இருக்கும், இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணி தான் அனுப்புவோம், சேஃபாக போகணும் கஸ்டமருக்கு அப்படின்றதுக்காக. ஸோ இது எல்லாமே அன்றைக்கி வந்து ஆர்டர்ஸு. ஸோ அதுவும் ஆர்டர் வைஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக வெயிட் போட்டு கரெக்டாக நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பிக்கப் வந்தோடனே இதை அப்படியே நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டே அதுக்கு அடுத்த டே வந்து ட்ராக்கிங் வந்து கொடுப்பாங்க. பிக்கப் எப்போ வராங்களோ அப்போ வந்து ட்ராக்கிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ராக்கிங்கை தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இதுதான் ப்ராசஸ் வந்து ஆக்சுவலாக நாங்கள் பண்ணுறது, பேக் பண்ணி அனுப்புகிற வரைக்கும் இருக்க ப்ராசஸ் வந்து நான் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே பாருங்கள், டெய்லியும் இதே மாதிரி ப்ரொசீஜரில் தான் வந்து பார்சல் போயிட்டுருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் பார்க்கலாம். ஸோ சாரீ போய் சேர்ந்ததுக்கப்புறம் ஸோ ஹானஸ்ட்டாக ரிவ்யூ கொடுத்த நிறைய கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் தான் கீழே நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக வந்துட்டு புரியும். ஸோ நாங்கள் எப்படி பண்ணுறோம், கஸ்டமரோட ஃபீட்பேக் வந்து ப்ராடக்ட்க்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கிளியராக பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரியாக்டிங் கலெக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு எப்படி ப்ரொசீட் பண்ணுறாங்க, எப்படி வந்து ஆர்டர் எடுக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணிக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் நீங்கள் ரிசர்வாக இருக்கீங்க. இல்லை டெய்லி உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங். பை பை. See you.